ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு இதுதான் பாருங்கள் ஹெமிஸ்பியர். இது மொத்த புறப்பரப்புனா இந்த பாதி இதையும் சேர்த்துக்கணும். அப்போ 3πr² வரும். வலைப்பரப்புனா இந்த பாதி மட்டும் எடுத்துருவாங்க, 2πr² வரும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதன் வலைப்பரப்பின் மொத்த புறப்பரப்பு வந்து வலைப்பரப்பின் எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. இது எப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போ இப்படி 3xன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸு வந்து 3xல் எத்தனை மடங்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த எக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் போடுவோம். கரெக்டாக 3xல் எக்ஸ் எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, எக்ஸ் தான் எத்தனை மடங்குன்னு கேட்டாங்கன்னா அந்த எக்ஸை விட்டுட்டு மீதிலாம் போடுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு அலைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்றது தான் இங்கே வந்து 3x. ஓகேவா? அதில் வலைப்பரப்பின் எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்கன்னா அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் இங்கே 2πr². அப்போ நம்ம அந்த எக்ஸை வந்து இப்படி எழுதணும் இல்லையா? அதுக்கு இதை எப்படி எழுதலாம்னா, நான் இப்படி எழுதலாமா, இந்த டேர்மை கொண்டு வந்தால் தான் நம்ம அதோட எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியும். அப்போ இதை வந்து இது வர மாதிரி எழுதணும்னா நான் ஒரு 2ஐ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ இப்படி வந்துடுமா? இப்போ அந்த எக்ஸு தான் இப்போ இந்த வலைப்பரப்பு தான் அவங்க எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வலைப்பரப்பு கொண்டு வந்துடணும். அப்போ அந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் தான் அதோட மடங்குன்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 3/2. ஸோ 3/2 தான் அதோட மடங்கு. புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 3xல் எக்ஸ் எத்தனை மடங்குனா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் போடுவோம். இங்கே வலைப்பரப்பு எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. அந்த வலைப்பரப்பு தான் இங்கே கொண்டு வரணும். அதுக்காக ஒரு 2ஐ நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ 2πr² வந்துருச்சு. அப்போ அதுக்கு இதோட எத்தனை மடங்குனா இதில் முன்னாடி இருக்கிற நம்பர் போடுறோம். அப்போ 3/2 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?